இவளை வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்க முடியல ரொம்ப நேரம். அவளும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. இப்போ தூக்கம் இருக்குது ஆனால் தூங்கலை. ஸோ நான் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். குளிர்து. அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிறேன். அது சன் இல்லை, மூன். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வெளியே வந்து. காலர் ஒழுங்காக போடுக்கிறா. கட்டு. ஓகே, அது எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே வை. வச்சிரு. குட் ஜாப். ஹை-ஃபை. குட் ஜாப். என்னம்மா அது? மூன் பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன். எவ்வளோ அழகா இருக்கு. மூன் இல்லை, ஆக்சுவலி கிரசன்ட். பக்கத்துலேயே ஒரு ஸ்டார். நோ 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 நோ, ரோடுக்கு போகக்கூடாது. கார் வரும், போகக்கூடாது. ஸோ இது எங்களோட ஃப்ரண்ட் யார்ட். நான் காட்டியிருப்பேன் நிறைய வீடியோவில். குளிருக்கு வந்து வின்டரில் எப்போவுமே புல்லெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஆகிடும். எடுத்து நீங்கள் அப்படியே க்ரஷ் பண்ணலாம், அப்படி ஆகிடும். ஆக்சுவலாக வெயிலுக்கு தான் இப்படி ஆகும்னு நினைப்பாங்க. பட் ஓவராக ஓவராக கோல்டு இருந்தாலும் அப்படி ஆகும். கோல்டாக இருந்தாலும் ஆகும். இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க, என்னோடய ஃப்ரண்ட் யார்டில் இருந்த பூச்செடி எல்லோ கலரில் ஒரு பூ வரும். அதில் எப்படி வெறும் குச்சி தான் இருக்குது. ஸோ எல்லா வருஷமும் ரொம்ப குளிரும். இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. சம்மரும் சரி வின்டரும் சரி நார்மலாக இருந்தது. ஏன்னு தெரியல, அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சீசன்ஸ்லலாம் டிஃப்ரென்ஸ் வர்றது உலகத்துக்கு கெட்டதுன்னு நினைக்கிறேன். குளோபல் வார்மிங் இதெல்லாமே தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வியூ. எங்கள் வீடு இந்த பக்கம் ஒரு உங்களுக்கு சின்ன சின்ன பிளான்ஸு புஷ்ஷஸ்லாம் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பேட்ச்சு, அப்புறம் இங்கே ஒரு பேட்ச். மற்றது எல்லாமே கான்க்ரீட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் முன்னாடி ஃபுல்லாக கிராஸ் போட்டுருவாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கிராஸில் தான் வந்து
நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சின்ன ட்ரீஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். அவங்க சின்னதாக இந்த சைஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக வரும், ஆலமரம் மாதிரி வரும். வீட்டுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஆனால் ரொம்ப வருஷம் நம்ம இந்த வீட்டில் இருந்தோன்னா சொல்கிறேன். ஜென்ரலாக அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு 10 or 9 இயர்ஸ்க்கு மேலே ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு மரத்தை வச்சு சொல்லிடலாம் இந்த வீடு வந்து எத்தனை வருஷம் முன்னாடி கட்டினதுன்னு. முன்னாடி அவங்க வீட்டு முன்னாடி இருக்க மரத்தை வச்சு. நோ 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 ரோடுக்கு போகக்கூடாதும்மா ப்ளீஸ். ரோட்டில் கார் வரும், வேண்டாம்மா. இங்கே விளையாடு, கிராஸில் விளையாடு போ. ஸோ பக்கத்துலலாம் வந்து நீங்கள் சின்ன பொமக்ரானட்டோ இல்லை ஒரு லெமன் ட்ரீ அந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். சின்ன மரம்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப பெருசு வைக்க முடியாது. கேரா அங்கெல்லாம் போகாதம்மா. அங்கெல்லாம் ஜூலாம் வந்திருக்கோம்ல, அங்கெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம வீட்டு முன்னாடி இருக்க கிராஸில் விளையாடு, அங்கெல்லாம் நல்லா இருக்காது. இதுதான் விளையாட்டா உனக்கு? ரோடுக்கு வேண்டாம்மா. இந்த நேரத்தில் ஸ்பீடாக வருவாங்கம்மா இருட்டில். கார் வருது. வா 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 வா, இப்படி வா. பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் ஸ்பீட் வந்து லிமிட் இருக்குது, ரொம்ப கம்மி தான் போகணும். ஆனால் ரொம்ப ரேஷாக தான் சில பேர் ஓட்டுவாங்க. அதனாலே நம்ம கிட்ஸ் எல்லாம் ரொம்ப வெளியெல்லாம் வந்தால் ஜாக்கிரதை. அதுவும் நைட் டைமில் அவங்களுக்கு வந்து யார் இருக்கான்னு கூட தெரியாது. மோஸ்ட்லி இந்த ஊரில் நைட் டைமில் யாரும் வெளியே வரவே மாட்டாங்க. இவங்களுக்கு டின்னர்லாம் வந்து 7 இந்த டைமுக்கெலாம் வந்து சாப்பிட்டு ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு இந்த டைம் தூங்கிறதுக்காக ரெடி ஆகிடுவாங்க. பசிச்சுதுன்னா நைட்டில் குக்கீஸ் அண்ட் மில்க் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. நம்ம தான் வந்து நல்லா 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இந்த அம்மா குழந்தைங்கள்லாம் ஆட்டம் போட்டுட்ருக்கோம் நம்ம ஊரில் தான். ஆனால் நமக்கு அந்த 9 மணி 8 மணிக்கெலாம் அதுக்கு மேலே ஒரு தோசை சப்பாத்திலாம் சுட்டு சாப்பிட்டா தான் நமக்கு டின்னர் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். இல்லைனா தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இவ்வளோ சீக்கிரம்லாம் சாப்பிட்டா. பட் சீக்கிரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நாங்களும் வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததும் அட்லீஸ்ட் இப்போ எங்களால் எந்த ரொட்டீனுமே ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இவங்க எப்போ தூங்குறாங்க, எப்போ முழிச்சிட்ருக்காங்க, எப்போ அமைதியாக இருப்பாங்க, எப்போ நம்ம வேலையெல்லாம் முடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய சர்வைவ் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும். ஸோ இப்போ எந்த ரொட்டீனும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. அதுவும் வித் 6 months ஓல்டு நியூ பார்ன் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவளும் டாட்லர், இவளும் ரொம்ப சின்ன குழந்த. இவளுக்கு என்ன இப்போ தான் 2 வயசு ஆச்சு. ஸோ இவளுக்கு வெளியே வந்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகே என்கிட்ட வந்து அப்பப்போ அப்ரூவல் வாங்கிப்பா, ஓகேவா. அவளுக்கு வந்து வீட்டுக்கு போய் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி விடணும், விளையாடட்டோன்னு விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஊரில் இவள் ஸ்கூலுக்கு போனால் மேபி எல்லாமே சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு இவளுக்கு அந்தளவுக்கு விளையாடுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இவள் செல்ஃப் என்டர்டெயின் பண்ணிக்கவும் மாட்டா. நோ, டோன்ட் டச் கியாரா, நோ அது நம்ம கார் இல்லைம்மா. அவளுக்கு அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. எதையுமே வச்சு அவள் ஒரு ப்ளே பண்ண மாட்டா. ஒரு ஸ்டோரி வச்சுக்கிட்டு அவளாக எதுவும் பண்ணிக்க மாட்டா. அதுக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு ஆனால் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் எங்களோட ரோடு, இது எங்களோட ஸ்ட்ரீட்டு. ட்ரைவ்னு சொல்லுவாங்க இங்கே. எங்களோட டிரைவ்
ஸோ அங்கே ஷெரிஃப்னு நிற்கிறது வந்து போலீஸ்கார். எங்கே போனா இவ?